அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் எடுத்துக்கேன். இது வந்து 650 கிராம் இருக்குது. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் மேலே உள்ள துளியெல்லாம் சீவி எடுத்துகிட்டு இதை வந்து துருவிக்கிடுவோம். இந்த மாதிரி துருவிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஊறுகாய்க்கு தேவையான மசாலா வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து 1½ ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறத்துக்கு வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துக்கணும். ரொம்ப கறியிடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூனு கடுகு, இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். கடுகு நல்லா வறுபட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த கடுகையும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கணும். கடுகு திரித்து அதே மிக்ஸி ஜாரில் வந்து நான் முழு பூண்டு வந்து 3 உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஊறுகாய் வந்து தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 150 கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன். இது ஹீட் ஆகட்டும். ஆயில் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா பூண்டு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. கடுகு வெந்தயம் திரித்து வச்சுருந்தோம்னா இப்போ அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்து இது ஒரு லைட்டான சூடு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். மாங்காய் வந்து வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நெல்லரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.